வெல்கம் டு ஹெச்ஆர் பிரியா சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வாங்க சமைக்கலாம். இது கொண்டக்கடலை, வெள்ளை கொண்டக்கடலைங்க. இதை ஊற வச்சிடலாம். இப்போ நைட்டே ஊற வைக்கிறேன். ஊற வச்சுட்டாக்க காலையில் நல்லா பொசன்னு இருக்கும். ஊற வச்சுட்டு காலையில் பார்க்கலாம். இதில் பாதி தான் ஊற வைப்பேன். இது ஒரு 3/4 கிலோ கடலை. காலையில் பார்க்கலாம். நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சாச்சுங்க. இப்போ குக்கரில் அதை அவிச்சிடலாம். தண்ணி ஊற்றி உப்பு போட்டு வச்சுருக்கிறேன். ஒரு 5 விசில் விடணுங்க. 5 விசில் விட்டால் தான் பொசன்னு நல்லா வேகும். வாய்க்கு நல்லா மெதுவாக இருக்கும். வேக வச்சுக்கலாம். வீடியோ பாருங்கள். சமையல் வீடியோ போட்டு ஒரு வாரம் 10 நாள் ஆயிடுச்சு. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வீடியோ பார்க்குறவங்களுக்கெல்லாம் நன்றி, வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க, லைக் பண்ணவங்க, ஷேர் பண்ணவங்க, சும்மா பார்த்துக்கிட்டு இருக்கவங்க எல்லாருக்கும் நன்றிங்க. வீடியோ தொடர்ச்சியாக பாருங்கள். நீங்கள் ஆதரவு கொடுத்தா தான், நீங்கள் சப்போர்ட் கொடுத்தா தான் வளர முடியும். இன்னும் 1000 சப்ஸ்கிரைபர் வரல. 4000 வாட்ச் ஹவர்ஸும் வரல. 4000 வாட்ச் ஹவர்ஸ் வந்தால் தான் மானிட்டேஷன் பண்ணலாம். பாருங்கள். நல்லா சூப்பராக வெந்துருச்சுங்க. அதில் ஒரு தாளிப்பு போட்டாச்சு. வெங்காயம், இஞ்சி, பூண்டு, கொஞ்சம் மிளகாத்தூள், 2 பச்சை மிளகா எல்லாம் போட்டு இதில் ஒரு தாளிப்பு போட்டாச்சு. தக்காளி எல்லாம் போட்டாச்சு. தாளிக்கக்குள்ளே காட்டுறதுக்கு மறந்துட்டேன். இப்போ தான் நினப்பு வந்துச்சு. இப்போ தான் தாளிச்சிட்டாச்சு. இது நல்லா கொதி வரட்டும். வெங்காயம், இஞ்சி, பூண்டு, தக்காளி, பச்சை மிளகா, மல்லிக்கீரை, கொஞ்சம் மஞ்சத்தூள், மிளகுத்தூள் கொஞ்சம், சோம்புத்தூள் கொஞ்சம் போட்டேன். ஒரே ஒரு துண்டு பட்டை போட்டு தாளிச்சாச்சு. கொஞ்சம் கொண்டக்கடலை எடுத்து வச்சுருக்கேன். இதை மிக்ஸி ஜாரில் 2 அடி அடித்து அதில் நல்லா கெட்டியாக இருக்கிறதுக்காக அதை சேர்த்துடலாம். இப்படி செஞ்சு பாருங்கள். இது ரொம்ப சூப்பராக நல்லாயிருக்கும். பரோட்டா, சப்பாத்தி எதுக்காக இருந்தாலும் இதை தொட்டு சாப்பிட்லாம். ரெடி ஆகிடுச்சுங்க கொண்டக்கடலை சென்னா. இது எல்லாத்துக்கும் தொட்டுக்கலாம். கொஞ்சம் நம்மளுக்கு குழம்பு மாதிரி வேணும்னாக்கா கொண்டக்கடலை அரைச்சி ஊற்றிட்டாக்கா நல்லா குழம்பு மாதிரி நல்லா சூப்பராக இருக்கும். நல்லா கொண்டக்கடலை சென்னா செஞ்சாச்சுங்க. இது பரோட்டாவோட வச்சு சாப்பிட்டா நல்லா சூப்பராக இருக்கும். சப்பாத்தி, பரோட்டா தான் போட்டேன். அதனால் அது காட்ட முடியல. இந்த மாதிரி பரோட்டாக்கு வச்சு சாப்பிடுங்க, சப்பாத்திக்கு வச்சு சாப்பிடுங்க. இந்த தட்டு இப்போ முழுக்கு கடையில் மாயாரத்தில் வாங்கினேங்க. மாயாரத்து முழுக்கு கடை வீடியோ போட்டிருக்கேன், பாருங்கள். வாழை இலை தட்டு வாங்கினேன். ரொம்ப நாளாக ஆசையாக இருந்துச்சு இந்த தட்டு வாங்கினேன்ட்டு. பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.